So next theorem என்னதுன்னா Wilson theorem. So Wilson theorem என்னது அப்படின்னா if p is prime then p minus 1 factorial is congruent to minus 1 mod p அப்படிங்கிறத வந்து சொல்லணும். So p equal to 2 னு எடுத்தாலோ 3 னு எடுத்தாலோ வந்து இந்த ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரூ. அதனால நம்ம அதுக்கு செக் பண்ண தேவையே இல்லை. ஸோ p greater than 3 அதுக்கு மட்டும் பார்க்க போகிறோம். Suppose p is one of the positive integers 1, 2, 3, etc. p minus 1. a வந்து இந்த இதில் ஏதாவது ஒரு நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த லீனியர் கான்க்ருவன்சஸை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ax is congruent to 1 mod p அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். இதில் a, pயோட GCD வந்து 1 அப்படிங்கிறதுனால லீனியர் கான்க்ருவன்ஸ் தியரம் முன்னாடியே படித்தோம்ல, அந்த தியரத்துலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து ஒரு யூனிக் சொல்யூஷன் மாடுலோ டு p இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ அந்த சொல்யூஷனை வந்து இப்போ நான் a டேஷ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ a டேஷ் வந்து இந்த 1 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா தென் a டேஷ் இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் p வந்து ப்ரைமாக இருக்கிறதுனால a வந்து a டேஷுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் a ஈக்குவல் டு 1 அல்லது p மைனஸ் 1 தான் இருக்க முடியும். ஸோ ஏயும் ஏ டேஷும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா மேலே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா a ஸ்கொயர் இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 1 இந்த சைடு கொண்டுட்டு வந்துட்டோம்னா a ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படின்னு கிடைக்கும். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்முலாவில் எழுதிட்டோம் அப்படின்னா கான்க்ருவென்ட் டு 0 mod p. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா a இஸ் கான்க்ருவென்ட் டு p மைனஸ் 1 mod pன்னு கிடைக்கும், அல்லது a கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நம்ம அப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா we omit 1 and p minus 1. ஸோ 1ஐயும் p minus 1ஐயும் omit பண்ணிடுவோம். மிச்சம் உள்ள நம்பர்ஸை வந்து பேராக எழுத போகிறோம். மிச்சம் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னா 2, 3, 4 எக்ஸெட்ரா p minus 2 வரைக்கும் இருக்கும். இதை பேராக எழுத போகிறோம். ஸோ பேராக இதில் எவ்வளோ நம்பர்ஸ் மொத்தம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா p minus 3 நம்பர்ஸ் இருக்கும். ஏன்னா 1லேருந்து p minus 1 வரைக்கும்னா p minus 1 எலமெண்ட்ஸ், அதில் 1ஐயும் விட்டுறோம் p minus 1ஐயும் விட்டுறோம். அப்போ p minus 1 எலமெண்ட்டில் 2 நம்பரை விட்டுட்டோம்னா p minus 3 நம்பர்ஸ் இருக்குது. இதை பேராக எழுத போகிறோம். ஸோ ஜோடியாக எழுதும் போது என்னவாகும்னா மொத்த நம்பரில் பாதியாக கிடைக்கும். சப்போஸ் 6 நம்பர் இருந்தால் ஜோடியாக எழுதுனா 3 பேர் கிடைக்குமா? அப்போ இதில் வந்து எவ்வளோ பேர்ஸ் கிடைக்கும்னா p minus 3/2 பேர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. So we omit 1 and p minus 1 and group the remaining numbers into pairs such that a dash is congruent to 1 mod p. So இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பேராக எழுத போகிறோம். Since there are p minus 3 elements, by making pair we get p minus 3/2 congruences. ஸோ பேராக எழுதும் போது 2, 3 எக்ஸெட்ரா p minus 2 இது எல்லாமே கான்க்ருவென்ட் டு 1 mod p. ஏன்னா இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து பேரை எழுதுகிறோம். அப்போ 2, 3 எக்ஸெட்ரா p minus 2 இஸ் ஆல்வேஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் வந்து p minus 1 மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 2, 3 எக்ஸெட்ரா p minus 2 p minus 1 இஸ் கான்க்ருவென்ட் டு p minus 1 mod p. Therefore p minus 1 factorial is congruent to minus 1 mod p. டைரெக்டாக சொல்லிடனால போன ப்ராப்ளமில் சொன்ன மாதிரி இதை உள்ள மல்டிபிள் பண்ணால் p mod p minus 1 mod pன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இது வந்து 0, அதனால minus 1 mod p அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து வில்சன் தியரம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் வில்சன் தியரம் அப்படிங்கிறதும் வந்து இம்பார்ட்டண்ட் 8 மார்க்கு. ஸோ இந்த வில்சன் தியரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து கீழே பார்க்க போகிறோம். ஸோ p ஈக்குவல் டு 13 அப்படின்னு எழுதிப்போம். 13 எடுத்தோன்னா 13 நம்பரை வந்து கன்சிடர் பண்ணணும். இதை பேராக எழுதணும்னா நமக்கு எத்தனை பேர்ஸ் கிடைக்கும்னா 5 பேர் வந்து கிடைக்கும். p minus 3/2 பேர்ஸ். ஸோ என்னென்ன 5 பேர் அப்படின்னா எதை பேர் பண்ணலாம் அப்படின்னா 2ஐயும் 7ஐயும் பேர் பண்ணலாம். ஏன்னா 2 7s are 14, 14 is congruent to 1 mod 13. அதை மாதிரி 3 9s are 27, 27 is also congruent to 1 mod 13. அதை மாதிரி 4 10, 5 8, 6 11 இப்படி பேர் பண்ணால் தான் நமக்கு 1 mod 13 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா தென் p plus 1/2 into p is congruent to p minus and p plus 1/2 is congruent to p minus 1/2 mod p அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். மொதல் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா ஆக்சுவலாக மொதல் ஈக்குவேஷன் வந்து p minus 1 ஃபேக்டோரியல்னால் என்னதுன்னா 1 2 3 எக்ஸெட்ரா p minus 1 mod p அப்படின்ட்டு இருக்கும். ஸோ p minus 1/2 is congruent to
minus of p minus 1 by 2 p plus 1 by 2 etc. அப்படியே போச்சுன்னா லாஸ்ட் ஒன் வந்து p minus 2க்கு கான்குரண்ட்டாக இருக்குது, அதுக்கு அடுத்த உள்ளது minus 1க்கு கான்குரண்ட்டாக இருக்குது, mod p அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ஸோ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் சேர்த்து எழுத போகிறோம். 1 into minus 1, 2 into minus 2, 3 into minus 3 etc. p minus 1 by 2 into minus of p minus 1 by 2 mod p அப்படின்ட்டு எழுத போகிறோம். ஸோ அப்போ இதில் வந்து மொத்தம் p minus 1 by 2 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால minus 1 power p minus 1 by 2 அப்படின்ட்டு போடுவோம். இது போக 1 2 3 எக்ஸெட்ரா p minus 1 by 2 எல்லாமே வந்து ஸ்கொயர் ரெண்டாக இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு, mod p. ஸோ இப்போ we know that p minus 1 factorial is congruent to minus 1 mod p. இதுதான் வந்து வில்சன் தியரம். ஸோ இதை வந்து மாற்றியும் எழுதிக்கலாம். அப்போ minus 1 is congruent to மேலே உள்ள இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்னது கிடைக்கும்னா, இந்த ரைட் சைடில் என்னது இருக்குன்னா p minus 1 factorial இருக்குது. பட் p minus 1 factorial is congruent to minus 1 mod pங்கிறதுனால இந்த சைடு வந்து minus 1 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா minus 1 is congruent to minus of p minus 1 whole power p minus 1 by 2 into p minus 1 by 2 factorial whole square mod p அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இப்போது p equal to 4k plus 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா தென் minus 1 power p minus 1 by 2 ஓட வேல்யூ வந்து 1. pக்கு பதிலாக 4k plus 1 போட்டு பாருங்கள், ஸ்கொயர்னு வரும், அதனால 1ன்னு கிடச்சிரும். ஸோ p equal to 4k plus 1 போடும்போது 1ன்னு கிடைக்கிறதுனால அப்போது minus 1 is congruent to p minus 1 by 2 the whole factorial whole square mod p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து xக்கு பதிலாக இதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து x square plus 1 is congruent to 0 mod p அப்படின்ட்டு கிடைக்கும்.